வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் சூர்யாபாய். இவர் கழுத்து, கைகள் மற்றும் உடல் முழுவதும் ஏராளமான தங்க நகைகளை அணிந்து செல்வது வழக்கம். அவர் அணிந்திருக்கும் நகைகளின் எடை கிலோ கணக்கில் இருக்கும் என்று பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது. சமீபத்தில் இவர் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு சென்றபோது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சூர்யாபாய் பெரும் பிரபலம் அடைந்தார். இவரை போலவே இவரது நண்பர் விஜயகுமார் என்பவரும் ஏராளமான நகைகளை அணியும் பழக்கம் கொண்டுள்ளார். ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் கழுத்து மற்றும் கைகளில் ஏராளமான நகைகளை அணிந்து கொண்டு டெல்லிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை வருமான வரித்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் அணிந்திருந்த 1 கிலோ நகைகளுக்கு கணக்கு காட்டவில்லை என்பது கண்டறியப்பட்டது. அது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் விஜயகுமாரின் செல்போனில் சூர்யாவின் படம் மற்றும் செல்போன் எண் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஹைதராபாத் வருமான வரித்துறையினர் சூர்யாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவரது இயற்பெயர் பல்லாபு சுரேஷ்குமார் என்பதும் அட்டாப்பூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சூர்யாவை வருமான வரித்துறையினர் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகி அதிகாரிகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சூர்யா அணிந்திருந்த நகைகளின் மதிப்பு முதலில் 1 கோடிக்கும் மேல் இருக்கும் என்று அவரே கூறியிருந்த நிலையில் அதிகாரிகளின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அது அனைத்தும் கவரிங் நகைகள் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் நகைகளை போட்டுக்கொண்டு பந்தாவாக கெத்து காட்டுவதற்காகவே சூர்யா கவரிங்கை தங்கம் என்று ஏமாற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த நகைகளில் 3 லட்சம் மதிப்புள்ள உண்மையான தங்க நகைகளும் இருந்துள்ளன என்றும் மீதமுள்ள அனைத்தும் போலியானவை என்றும் கூறப்படுகிறது. சூர்யாவின் நகைகள் அனைத்தும் தங்கம் என்று நினைத்து சோதனையிட வந்த அதிகாரிகள் அவை போலியானது என்று தெரிந்தவுடன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளனர். பந்தா காட்டுவதற்காக போலி நகைகளை போட்டுக்கொண்டு ஊர் சுற்றி வந்த சூர்யாபாய் தற்போது அம்பலமாக்கப்பட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.